இப்போ குக்கர் சூடானு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது கூட ஒரு காரத்துக்கு ஒரு வெத்தலை, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து இதில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நமக்கு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், அதே அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா மசாலா எல்லாம் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ரைஸையும் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பாஸ்மதி எடுத்த கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா சுடு தண்ணி தான் சூடாக்கி எடுத்துருக்கேன். இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லாவே கொதிக்குது. பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி ஊற்றினால டக்குன்னு நமக்கு ப்ரெஷர் வந்துடுங்க. இப்போ ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு ஒரு சிம்மில் போட்டு 1 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அருமையான நமக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிருங்க. இன்னும் ப்ரெஷர்லாம் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டே மல்லியில் சேர்க்கணும், மறந்து வச்சு. இப்போ நான் சேர்த்துக்கிறேன், கலந்து விட்டுக்கிறேன். அருமையான நம்ம சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடும். உங்களுக்கு பார்த்தாலே சரிங்க, ரைஸ் எல்லாம் குலையவே இல்லை.